Hi friends, welcome. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கூலி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து சூப்பர் காஸ்டிங் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அமீர் கான் சார், அதுக்கப்புறம் நம்ம உபேந்திரா சார். ஸோ ஒரு சூப்பர் காஸ்டிங் வந்து இதுல இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அதோட ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. ஸோ அந்த ஒரு அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் ஃபில்மிங் டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்துருச்சான்னு பார்ப்போம். டைம் இப்போ 6:02. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வந்துருச்சா எஸ் வந்துருச்சு. கூலி சிக்கிட்டு வைப்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இதுதானான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து நிறைய பேர் நிறையா போட்டுட்ருக்காங்க, எதுன்னு தெரியல. எஸ் இதுதான் நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் சிக்கிட்டு வைப்ஸ்னா ஓகே பார்ப்போம். சாங் டைட்டில் வந்து சிக்கிட்டு வைப்ஸ், ஆல்பம் கூலி, அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பை நம்ம அனிருத் சார், லிரிக்ஸ் வந்து அறிவு சார் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டி ராஜேந்திர சார் பாடியிருக்காரா? ஓ 3 பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. அறிவு சார் பாடியிருக்காங்க, அப்புறம் அனிருத் சார் பாடியிருக்காங்க, டி ராஜேந்திர சார் பாடியிருக்காங்க. ஓகே நைஸ். ஐயோ வெரி எக்ஸைட்டட், ஏன்னு தெரியல, பட் வெரி 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 எக்ஸைட்டட். எங்க காணோம்? ஓகே இங்கே இருக்கு 0. ஓகே, இந்த வீடியோட டியூரேஷன் வந்து 56 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம். டீசரே வேற லெவலில் இருந்துச்சு. 3, 2, 1 கோ. ஹெட்செட் வைப் சாங்கு, அந்த காப்பு. செம்ம ஸ்டைலு. என்ன செம்ம எங்க மாறின மாதிரி இருக்காரு. சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவர் என்னைக்குமே வேற ரகம் தான். இது பாட்டா எப்படா வரும் இது? ஓ இதை வச்சுதான் அந்த சிக்கிட்டு பாட்டு இது பண்ணியிருந்தாங்கல்ல. ஓகே வைபா இருக்குது. வைபு தான். எஸ் இவ்வளோ ஒரு பெரிய ஜென்ரேஷன் இதுலேயும் இத்தனை பேர்த்த ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னா அது இவரால் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனுஷனை இதை யாராச்சும் திட்டினாலும் கூட, இல்லை யாராச்சும் பிளேம் பண்ணாலும் கூட, இல்லை இவர் இப்படி இருக்காரு, இவரை வந்து இப்போ சரியான இதுக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, சரியான ஒரு என்னது ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இவர் மேலே வந்தாலும், தலைவன் அப்படியே ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் போது அது ஒரு வேற லெவல் ஃபீல். அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட கொண்டாடியே ஆகணும்டா நீ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. அண்ட் இப்பயும் கூட இவ்வளோ ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த 1000 crore அடிக்கிறதுக்கு இந்த கூலி படத்துக்கு மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. அது சில பேர்த்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போவுமே வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து இல்லை தமிழ்ல இருந்து ஒரு படம் வரப்போகுது, ஏன்னா கலாய்க்கிறாங்கல்ல. தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து 4 ஹிட்டு 4000 crores கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து 3000 crore கொடுத்துருச்சு. கன்னடா ஒரு 1000 crore கொடுத்துருச்சு. ஏன்னா கன்னடாலாம் வந்து கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி தெரியாமல் இல்லை, ஆனால் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ நாள் இவ்வளோ பெருசு, அதாவது பாலிவுட்டுக்கு அப்புறம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்களா, ஆனால் இன்னுமே வந்து ஒரு 1000 crore உங்களால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக பேசும்போதும் இப்போ இந்த எதிர்பார்ப்பு இவர் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாண்ட், அதுதான் வந்து இவரோட ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றது. எனக்கு இவரை பார்க்க ஒரு டைம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும். எப்படி இந்த மனுஷன் இந்த ஒரு ஏஜ்லயும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3-4 ஃபெயிலியர்ஸ், அத்தனை ஃபெயிலியர்ஸையும் தாண்டி ஒரு மனுஷன் இதுக்கு மேலே வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து இவர் மேலே எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக கூடி இருக்கு அப்படின்றப்போ, எதுக்கு அப்படின்னா இந்த ஜெயிலர் படம்லாம் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஃபெயிலியர் இந்த சென்ஸ் ஆவரேஜ் அண்ட் ஃப்ளாப் அப்ன்ற மாதிரி உள்ள படங்கள். அதையுமே வந்து பொருட்படுத்தாம சரி இந்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நடிச்சு அந்த படம் வந்து 600 சம்திங் க்ரோர்ஸ் 600 க்ரோர்ஸ் மேலே தான் போயிருக்கு. இத்தனைக்கும் அந்த படத்துக்கு பெரிய லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் இல்லை, ஜஸ்ட் இந்த மனுஷனை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இந்த 4 ஸ்டார்ஸை வந்து கூட சேர்த்துருந்தாங்க, அது ரொம்ப பெட்டரா தான் இருந்தது. அவங்களோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப கம்மி, பட் இவர் தான் வந்து மொத்தமாக ஹோல்ட் ஆன் பண்ணது. அதை பார்க்கும்போது இல்லையா, இப்போ இந்த மனுஷன் மேல இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதையும் பூர்த்தி பண்ற விதமா எல்லாத்துலயும் இவர் கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அவரோட பர்த்டே, இன்னைக்கு அவர் ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்றது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஐயோ ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், சாரி. இந்த ஒரு டீசர்ல சின்ன ஒரு வைப் சாங் வந்து டி ராஜேந்திரன் சார் வாய்ஸ்ல வரப்போகுது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் அறிவு பாடியிருக்காரு, அப்புறம் அனிருத் சார் பாடியிருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு அகைன் அண்ட் அகைன் கேட்கக்கூடிய ஒரு சின்ன வைப்பாக தான் இருக்கு. அண்ட் இதுல அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு. எப்போதுமே நம்ம லோகேஷ் படங்கள்ல வந்து ஹீரோஸ் வந்து செம ஸ்டைலிஷா இருப்பாங்க, அதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனா தலைவர் வந்து எங்கரா மாறிட்டே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எனக்கு இந்த இந்த வைப் வந்து, இந்த சிக்கிட்டு வைப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றனாலும் இல்லை நான் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.